அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. முதலில் சலாம் சொல்லுவதை சிலர் கேவலமாக கருதுகிறார்களே, இது குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இரு நபர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது அவர் நமக்கு சலாம் சொல்லட்டும் என்று இவர் எதிர்பார்க்கிறார், இவர் நமக்கு சலாம் சொல்லட்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஏனெனில் நாம் முந்திக்கொண்டு சலாம் சொல்லுவதால் நம்முடைய நிலை கேவலமாகிவிடும் என்று இருவருமே கருதுகிறார்கள். இது சரியா என்ற கருத்திலேயே இந்த சகோதரர் கேள்வி கேட்கிறார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தை பொறுத்தவரை மார்க்க ரீதியான வழிகாட்டுதல்களை ஒருவர் முந்திக் கொண்டு செய்யும் பொழுது அவர் அல்லாஹுவின் பார்வையில் சிறப்பிற்குரியவராக கருதப்படுவாரே தவிர இதனால் எந்த கேவலமும் ஏற்பட்டு விடாது என்ற அடிப்படையை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யார் முதலில் சலாம் சொல்லுகிறாரோ அவர் அடையக்கூடிய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு விளக்கம் அளிக்கின்றான். அபுதாவூத் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 5197வது ஹதீஸில் சொல்லப்படும் சுப செய்தியை கேளுங்கள். யார் முதலில் சலாம் சொல்கிறாரோ அவரே மனிதர்களில் அல்லாஹுவுக்கு மிக நெருக்கமானவராவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் முந்திக்கொண்டு சலாம் சொல்வதால் மனிதர்களிலேயே அல்லாஹுடைய அதிக நெருக்கத்தை பெற்றவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்பது இதன் கருத்து. மேலும் புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 6237வது ஹதீஸில் சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால், சண்டையிட்டு கொண்டு பேசாமல் இருக்கக்கூடிய இரண்டு நபர்களில் யார் முதலில் சலாம் சொல்கிறாரோ அவரே மனிதர்களில் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹுவின் பார்வையில் மனிதர்களிலேயே நீங்கள் சிறந்தவராக ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? மனிதர்களிலேயே அல்லாஹுவிடம் அதிக நெருக்கம் பெற்ற மனிதராக நீங்கள் ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? எந்த விதமான கௌரவத்தையும் எதிர்பார்க்காமல் முந்திக் கொண்டு முதலில் சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. எனவே முதலில் சலாம் சொல்லுவது எந்த வகையிலும் கேவலமான செயல் அல்ல என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.